ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா குக்கருடைய விசில் வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கு, பெரிய விபத்தை உண்டாக்கியிருக்கு. சிலங்க நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்னா, நம்ம குக்கர் அதிகமாக யூஸ் பண்ணும்போது விசிலை நம்ம கழட்டி மாட்டும்போது அதில் சின்ன ஒரு டேமேஜ் ஏற்பட்டு அது வந்து லூஸ் ஆகி போயிடும். அதை கவனிக்காமல் பெண்கள் அப்படியே தூக்கி மாட்டிடுவாங்க. சில நேரத்தில் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் அது உள்ள மண்ணெலாம் போயிருக்கும், அதை கூட இது பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ ப்ரெஷர் அதிகமாகி தூக்கி அடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த விசிலை தான் எப்படி ஈஸியாக நம்ம சரி பண்ணுறது. புதுசாக நீங்கள் வாங்கின ஒரு இதே இல்லை, எப்போவுமே வந்து விசில் வீணாகவே போகாது. அதில் வீணாக போகிறது ரெண்டு சின்ன ஸ்க்ரூ தான். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரூபா செலவில் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் மாட்டிடலாம். இது பாருங்கள், நல்லா இருக்குது. உள்ளே பாருங்கள், ஒரு சின்ன ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா? ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்லது. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும், கேள்றதுக்கு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். இது பாருங்கள், லூஸ் ஆகிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, உள்ள அந்த போல்டு தேஞ்சு போச்சு. அந்த போல்டு எப்படி கழட்டி மாட்டுறது, எப்படி நம்ம அந்த விசிலை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இதான் அந்த தேஞ்சு போன விசிலை இப்போ கழட்டிட்டேன். உள்ளே பாருங்கள், அந்த கருப்பாவில் தெரியல உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த புதுசாக உள்ளது பார்த்தா தெரியும், இந்த பழசில் சரியாக தெரிய மாட்டுது. இதை கழட்டுறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போதும். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இது பாருங்கள், புதுசு, அது பழசு. அந்த புதுசு உள்ள அந்த ஸ்க்ரூ உங்களுக்கு தெரியுதா? ஆனால் இந்த தேஞ்சு போனதில் உள்ள ஸ்க்ரூவே தெரியல. என்ன காரணம்னா, தேஞ்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, இதை எப்படி கழட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கழட்டுறதுக்கு மேலே அப்புறம் ஒரு ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரிங்கை ஈஸியாக கழட்டலாம். அந்த ரிங் ஏற்கனவே கட்டாய் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. ஏன்னா கையில் கீழே நீங்கள் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் குத்திக்காமல் அப்படி விட்டு மெதுவாக நிம்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். வந்ததோடைய ஸ்க்ரூ தானாக கிளண்டு கீழே வந்துடும். பாருங்கள், ஒன்று கீழே கிளண்டு விழுந்துருச்சு. இதான் அந்த ரிங்கு. கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். அதான் ஒன்று விழுந்துருச்சு. இன்னொன்று வந்து அந்த ஸ்க்ரூவில் கொஞ்சம் சரியான அழுக்கு படிஞ்சு போயிருக்கு. உள்ளே ஒழுங்காக தேய்ச்சி கழுவாதனால உள்ள அழுக்கு இருக்குது. இதை நீங்கள் எடுத்து விட்டிங்க அப்படின்னா அதுவும் தானாகவே கீழே வந்துடும். நான் இப்போ கொஞ்சம் தொடச்சி எடுக்கிறேன் அதில் உள்ள அழுக்கை. இதுதான் அந்த ரெண்டாவது ஸ்க்ரூ. 2 கொடுத்துருப்பாங்க, ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு 2 இருக்கும். பாருங்கள், இது வந்து டைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, சும்மா தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை பிடிச்சிக்கிறதுக்காக தான் அந்த பக்கத்தில் ஒரு ரிங்கு இருக்குதுல, அது கொடுக்குறாங்க. அந்த ரிங்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த விசிலை வந்து குக்கர் மூடியில் மாட்டும் போதும் சரி, கழட்டும் போதும் சரி, அது வந்து இந்த ரிங்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம அதை கழட்டியாச்சு. பழசை புதுசு வாங்குவோம். புதுசு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பேர்பாஸ் கடையிலையும் கிடைக்கும். 2 இது ₹1 கூட வராது. ரொம்ப ரேட்டு கம்மி தான். ரொம்ப சின்ன ஸ்க்ரூ தான். அந்த ஸ்க்ரூ பாருங்கள், இதான். இதில் வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும் சைடில். இப்போ நம்ம பழசை வச்சுட்டு நான் புதுசு 2 வாங்கினேன், அதை நம்ம இதுக்கு போடுவோம். இதான் அந்த புதுசு. பாருங்கள், புதுசு மாட்டிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போயிடும். இதுக்காக தூக்கி நீங்கள் குக்கருடைய விசிலை தூக்கி வீசணும் விலையே இல்லை. 2 ஸ்க்ரூ வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் புது விசில் வாங்க தேவையில்லை. எப்போவுமே விசில் வீணாக போகுது. விசிலை வீணாக போகிற ஒரே பொருள் இந்த பொருள் மட்டும்தான். இப்போ இது 2 நம்ம அதில் ஃபிட் பண்ணுவோம். சும்மா தூக்கி அமுக்கி விட்டால் போய் செட் ஆகிக்கிறோம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஸ்க்ரூ நம்ம ஏற்கனவே தெரியவே இல்லை. இது தூக்கி நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு மாட்டி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பிடிச்சிக்கிறோம். இந்த மெத்தடில் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கருடைய மூடியில் இதை மாட்டும் போது அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் ரப்பர் மாதிரி இது இழுத்து கொடுக்கும் வெளியே. அப்போ மாட்டிக்கிறோம். அப்போ கழட்டும் போது வந்து அமுக்கிக்கிறோம். அந்த மாதிரி உள்ளது தான் அது. எப்போயுமே வந்து லூஸாக உள்ள விசிலை நீங்கள் யூஸ் பண்ணி சமைக்காதீங்க. அது பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அதனால் வந்து நீங்கள் மாற்ற முடிஞ்சால் அந்த மாதிரி மாற்றிடுங்க, இல்லாட்டி புதுசாக வந்து மாற்றிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.